ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கவி தமிழ் கேமிங். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2 ப்ராக்டிஸ் மோடு. வாயே வர மாட்டேது, ப்ராக்டிஸ் மோட். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு கிராணி வீடியோ. கிராணி 2 ஏன் போட்டேன்னா, கிராணி 1ல் என்னால் சுத்தமாக விளையாடவே வராது கைஸ். அதனால் கிராணி 2 அதுவும் ப்ராக்டிஸ் மோடு. நீங்களே சொல்லுங்கள், ஃபஸ்ட் டைம் கிராணி விளையாடும் போது யாராச்சும் இது ப்ராக்டிஸ் மோட் பண்ணாமல் போவாங்களா? அதுதான். ஸோ இந்த வீடியோ எப்பயும் போல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே, மியூசிக் வேணாம் கைஸ், மியூசிக் வேணாம். எப்போவுமே மியூசிக் இருந்தால் நல்லா இருக்காது. ஓகே போகலாம். டடான். ஃபஸ்ட் டைமாக கிராணி விளையாடுறேன். இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. அப்புறம் என் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நான் கை உணர்ந்த கண்ணப்பன், என் தம்பி அஜய். ஹாய் சொல்கிறா. ஹாய். இப்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த கிராணியை ப்ராக்டிஸ் முடியல. ஓகே, ஏதோ வளர்றேன். இப்போ என்ன சொல்கிறது, சரி ஒன்றும் இல்லை. போயிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் கைஸ். விடிஜி ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு கிராணி படி 10 படி தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன இப்போ அவர் போடுறதான் இல்லை, அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஐயோ ஒன்றுமே என்னடா எடுத்தோன்னே சம்பவம் செய்கிறீங்க. டக் டேப்பு. ஓகே, ஹெலிகாப்டர் எஸ்கேப் மை ஃபேவரட். ஹெலிகாப்டர் எஸ்கேப் இஸ் பேக் ப்ரோ. ஓகே, இதை நம்ம போயிட்டு மொட்டை ரூமுக்கு போய் போட்டு வந்துடுவோம் டப்புன்னு. ஓகே, இந்த செக்யூரிட்டி கீ எங்கே இருக்குது? போடா, செக்யூரிட்டி கீ எங்கே? ஏய் தள்ளுறா, கேட்டிச்சுடா, மரியாதை வாங்கடா. நான் க்ரோபார் இருக்குது, இது எதுக்கு பயன்படும்? ஏன் வந்துச்சு. ஓகே, கிராணி லேண்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்க இது கண்டென்ட் க்ரியேட் பண்ண இல்லையா, அதுதான் கிராணி லேண்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, இங்கே போகக்கூடாது, இங்கே போகணும். ஓகே இப்போ வந்து இங்கே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு பிரேக், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே போயிட்டு பண்ண போகிறோம். ஜன்னல்லே குச்சி வந்துருக்கான். மரமண்டில் ஒன்றுமே தோண மாட்டேது. இப்போ நான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டா அப்பா கூட போகலாம். ஸ்டங்கன் எஸ், பார்த்தீங்களா கைஸ்? கேட் விடிஜி ஃபேன்னா இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், எனக்கு ஒருத்தனை போட்டு தள்ளாமல் மனசே வராது. எங்கே அவன்? இந்த இருக்கான். இங்கே வா, வாடா இங்கே. ஏய், இந்த ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கட்டுமே, உன்னை போட்டு விட்டுறா. இங்கே போடுறேன். சரி, இதெல்லாம் போய் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது கைஸ். இங்கே கெரோசின் இருக்கும், இங்கே இல்லை. என்ன அது? போட்டுக்கு போங்கடா. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் இது என்ன? அது ஒன்றுமே இல்லை. எங்கெல்லாம் பார்க்க விட்றாங்க. சை. ஓகே, இங்கே ஏதாவது இருக்குமா? என்ன எடுத்தேன்? ஓகே இங்கே எதுவும் பொருள் இல்லை. இது ஒரு முக்கியமான பீஸு, இதை விட்டுறக்கூடாது. நேராக போகிறோம். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? டோர் லாக் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இதை தூக்கி இங்கே போட்டுருவோம். இன்னொன்று, தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஓகே, அடுத்தது வேணால் நம்ம கிராணி மட்டும் வச்சு விளையாடுறாங்க. கிராணி 2ல் கிராணி மட்டும் வச்சு விளையாடலாம். நாங்கள் சோறு போடுவோமா? வாய்ப்பே கிடையாது. நோ சான்ஸ். இல்லை என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஸு மாட்டிக்கினார் ஒருத்தர். இவரை காப்பாற்றணும் கத்தரு. இப்போ தான் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன், மாட்டினாடா. இன்னைக்கு உனக்கு அப்படியே தலையில் அடிச்சு. இன்னொன்று கைஸ், இன்றைக்கி என்னன்னு தெரில, ஜாக்பாட்டாக அடிக்குது. ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் லக்கை நான் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். சூ. ஓகே, நீ இங்கே போ. டக்குன்னு வாடா, உள்ளே போகிறான். அங்கேயே நில்லு பாஸ். என்ன சொன்ன நீ? சென்ட்ரினா டக்குன்னு வா. போண்டா வையே, உன்னையெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? மூஞ்சிலே தூக்கி போட்டுருவேன். ஒழுங்கு முறையாதே ஓடி போயிரு. என்ன லுக்கு? போறியா? என்ன சொல்கிற? என்ன லுக்கு? போறியா இல்லையா? போடா, காற்று வரட்டும். நீ குர்ரா கண்ண. நீ என்னடா?
டே இதை மட்டும் சொல்கிறா. புல்லட் எங்கடா? ஓகே. எங்கடா சொல்லி வச்சுருக்க புல்லட்டு? ஓகே. இங்கே என்ன இருக்குது? இதுக்காடா இவனை கொண்டு சென்று நான் வாயெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. தூ. ஓகே. எங்கடா அந்த சேஃப்கி? அது வேறு மறந்து போயிடுது. ஓகே கைஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திறந்து உள்ளே போய் லாக்கரை செக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போங்க. இல்லை வேணும். சூப்பரு. என்னடா அள்ளி கொடுக்குறாங்க இவங்க, இப்படி பண்ண மாட்டாங்களே. இப்போ தான் ஞாபகம் வருது. ஹெலிகாப்டர் மேனுவல் எங்கே ஓத்து விட்டுருப்பீங்களா நேரம்? அதானடா பார்த்தேன். நீ எப்பட்றா இதெல்லாம் விடாமல் செய்வீங்க? ஓகே, ஒன்றும் இல்லை. இதை இங்கே போட்டுட்டு கீழே இருக்கிற என்னென்ன பொருள் இருந்துச்சு கீழே? கேஸோலின்னு பீஸ் ஆஃப் பிக்சரு எடுத்துகிட்டு வரணும். அள்ளி தராங்க. ஏதோ சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. என்ன பண்ண போகிறாங்க? என்னடா காணா? கேஸ்லிங்கடா. மேலே போட்டேனா தெரிலையே. டேய், எங்கேயோ பீஸ் ஆஃப் பிக்சரை போட்ட மாதிரியே ஒரு தான் இருக்கு. அஜய் ஏதாவது பேசுகிறா சும்மா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாடிக்கு போயிட்டு திறக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தரா? செக்யூரிட்டிக்கு வச்சு செக்யூரிட்டி ரூம் தானே திறப்பாங்க. என்ன கேள்வி இதே? அஜய், இப்படிலாம் அண்ணனை கோவப்படுத்தக்கூடாது, புரியுதா? ஓகே சொல்லு. ஓகே. சரி, மாடியில் ஏறுங்க. ஏறா. ஏறா. நான் பார்த்தா ஏறா. என்னடா அவனுக்கு? இருங்க, இதை எடுத்து இங்கே ஓடுறேன். ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதை இப்போது எங்கே போடணும்? இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இங்கே வெப்பன் கீ இருக்கும்னு எனக்கு. கைஸ், ப்ரோ பிளேயராக மாட்டோம் கைஸ். ஆங்கிரி ப்ரோ பிளேயராக மாட்டோம் கைஸ். ஓகே, எங்கே அது? எங்கே போடணும்? இங்கே. இரு, இதுக்கு என்னமோ ஒன்று. ஓகே. பீஸா பிக்சரை ஒன்றா எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்குள்ளே விடிஞ்சிடும். இது கீழே இறங்குற மாதிரி வச்சுனா நல்லாயிருக்கும். மேலேருந்து விழுந்தோடனே ரொம்ப நேரம் ஆகுது. கட்சிலாம் போடுறாங்க. அதுக்கு தான் இதை கொஞ்சம் அப்டேட்டில் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். என்னதுடா அது? க்ரோபாரு. ஓகே, டேரெக்டாக கீழே போய்யா. மறந்தே போயிட்டாங்க வாய்ஸ். என்னது இது? செக்யூரிட்டி ரூம் இங்கேயா இருக்குது? என்னது இது? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இதை போட்டுருவோம். எங்கே என்னது இருக்குது? ஸ்பார்க் பிளக்கு. சப்பா, கிராணி 1லேருந்து வச்சுருக்காங்க. கார் எஸ்கேப்பில் கிராணி 1லேருந்து வச்சுருக்காங்க. ஏன்னே தெரியல. இனிமேல் இது தேவைப்படாது. ஓகே. ஆமாம்ல, கீழே தானே இருக்குது. அஜய், நீ தாண்டா ரிமெம்பரு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? போயிட்டு அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை எடுத்துகிட்டு வர்றோம். வாங்க. இங்கேருந்து ஈஸியாக மேலே போகிற வழி இது. ஆமாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? இதை எடுத்துகிட்டு போயிட்டு போடா. மேலே வைக்கிறோம். எதுதான் அதை பார்த்தீங்களா? ஏதோ நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி ஷிட். ஓகே, போடு. நான் ஒரு பைத்தியங்க ஸ்ட்ராப் கொடுத்து. டேய், கடுப்பேத்தாதீங்கடா. ஏண்டா கடுப்பேத்தாதீங்கடா? ஆங்கிரி ஆயிடுவேண்டா. ஆங்கிரி மோங்கிரி கீங்கிரி. யூ நோ ஆங்கிரி? see me and learn. நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி ஆடுது ஒரு பிக்சரு. பார்க்கவே இது எப்படி சொல்கிறது, ஒன்றுமே புரியா. சரி விடுங்க. அதுக்கு நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்ணணும்? எஸ்கேப் பண்ணணும். அந்த எஸ்கேப் ஆகணும். தேவையான பொருளை எடுக்கணும். இன்னும் நம்ம எது எடுக்கலை? ஹெலிகாப்டர். இது என்ன டோர் ஹேண்டில் வச்சு நான் எதுவும் பண்ண முடியாது. சாரி கவின். ஹெலிகாப்டருக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எடுக்கணும்.
அதுவா ஹெலிகாப்டர் மேனுவல் எடுத்தாச்சு கைஸ், எடுத்தாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எழுதிருக்கோம் ஹெலிகாப்டர் எழுதியிருக்கோம். இப்போ டோரை திறந்தா வந்துடும். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸ்பார்க் பிளக்கு மாட்டிக்கினார் ஒருத்தர். இது அவங்க புல்லட்டாக வரும் காய்ஸ். கிராண்டியில் உங்களுக்கு புல்லட் தீத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அமைக்கிட்டே இருக்கலாம். இதான் இங்கே வருங்க குமியும். ஆனால் இன்ஃபினிட்டி புல்லட்டு, ஆனால் என்ன கொஞ்ச நேரத்துலேயே மறைஞ்சு போயிடும். ஆமாம், டக்கு டக்குன்னு எடுத்து சொன்னோம். கன்னு இந்த வெப்பன் இங்கே தான் இருக்கு. ஸ்பார்க் பிளக் எங்கடா போய் நான் தேடுவேன். ஸோ கன்னு ஓப்பனில் தான் இருக்கு. அப்போ ஓப்பன் பண்ணுங்க. ஆமாம், ஓப்பனில் தான் இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு கீ வேணும்ல. இங்கே ஸ்பார்க் பிளக் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு, இந்தா இருக்கு. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இதுதான் ஸ்பார்க் பிளக்கு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே மாட்டோம் தெரியுமா? இங்கே மாட்டணும். இங்கே எங்கடா? ஐயோ சாரி ஐஸ். இது வந்து இங்கே போட்டுருணும். ஃபஸ்ட்டு இங்கே ஷூட்டிங் பண்ணணும். ஷூட்டிங் நம்ம எதா பண்ணலாம்? டேய், இது ஷார்ட் கன்னில் பண்ணலாமா இல்லை ஸ்டங்கனில் பண்ணலாமாடா? ஷார்ட் கன்லே பண்ணுவோம். ஓகே, அதையும் சொல்லிட்டாங்க ஐஸ். என் தம்பியை சொல்லிட்டான், அதனால் நான் ஷார்ட் கன்னில் தான் பண்ண போகிறேன். நம்ம ஃப்ரீ ஃபயர் போடுவோமா வேணாமா? இது போடுவோம்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். போட வேணான்னா க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அதாவது சூசைட் பண்ணுறாங்க. ஆனால் நான் அடிக்டே ஆக மாட்டேன் கைஸ். ஒரு நாள் ஃபுல்லாக கூட கொடுங்க, நாங்களாம் அடிக்டே ஆக மாட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, சரி வேணாம் கைஸ், நாங்கள் அடிக்டே ஆக மாட்டோம். ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோமா வேணாமா அது மட்டும் கமெண்ட்டில் சொல்லி விடுங்க. அடுத்த வீடியோ நான் போட முடிஞ்சால் போடுறேன். ஓகே, போகலாம். மறக்காமல் இப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் அப்போ தான் வரும். ஸோ அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. இந்த கன்னு அப்படி தான் இது. அருமை, அட்டகாசம், ஆவேசம். ஓகே, இதெல்லாம் ஈஸி கைஸ் தான். இந்த இடத்துல வச்சுருக்கணும். ஐயோ வேஸ்ட் வேலை. நான் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாடா எனக்கு லேண்ட் ரொம்ப நாள் ஆச்சா, அதான் போடு. இப்போ வந்துடும், போடு. எங்கே வந்து யார் என்கிட்ட? அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக வச்சு தான் ஷூட் பண்ணுவோம். வரப்போகுது, அவ்வளோதான். வெளியே இந்த ஒரு புல்லட்டை காலி பண்ணிட்டு இந்த ஸ்பார்க் பிளக் எடுத்து கதவை திறந்துட்டு என் ஸ்பார்க்கை வைக்காம போனின்னு வச்சுக்கோங்க, தெரியுதா? இது அப்படியே கீழே தள்ளி விட்டுரும். இங்கே வச்சிடணும். இங்கே வச்சோன்னு இங்கே வருங்க, இந்த ரெட் லைட் இருந்தது க்ரீன் லைட்டாக மாறிடணும். அதுக்கப்புறம் தான் போகணும். அப்படியே போனீங்கன்னா கீழே விழுந்துட வேண்டியதான். கிரெனேடு இங்கே தூக்கி போட்டு பார்ப்போமா? இருங்க, இங்கே போயிட்டு கீழே தூக்கி போட்டு ஓடிடுவோம். இது சும்மா ஃபன்னுக்காக தான், இருந்தாலும் நான் கிரெனைட் யூஸ் பண்ணதில்லை. கீழே பொருள். ஐயோ 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 எம்மே, இதுக்கு தான் இந்த மாதிரி குசும்பு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது கைஸ். சரி, இப்போ வந்து வாயை மூடிக்கிட்டு போயிட்டு நம்ம தேவையான பொருள் எடுத்துகிட்டு வருவோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பெட்ரோல் இந்த கிடக்கு. டேய், இது கெரோசின் கேங்கடா. கெரோசின், டீசல், பெட்ரோல் மாதிரி இதுவும் ஒரு எரிபொருள். காய்ஸ் பார்த்தீங்களா, இந்த கிராணி எங்கேருந்துலாம் வாங்குச்சுன்னு தெரில. கைலாங்கல்லேருந்து அப்படியே கழட்டி மாட்டிடுச்சு போல். ஊத்தே போகலாம். ஆனால் ரொம்ப பொறுமையாக ஊற்றுறாங்க கைஸ். ஓகே, வெளியே போ. இதை நம்ம எப்போவுமே காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டுபுக் பாய் டாட்டா பை முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போது என்ன வேணும்? டக் டேப். அங்கிட்டு ஷார்ட்கட்டே இருக்குது. மூளை வேலை செய்ய மாட்டேது. எங்கடா டக் டேப்பை காணா? டேய்
எதுவும் ஏணி கீழே இருக்கு. அஜய் நான் சொன்ன மாதிரியே நீ தான்டா மெமரைசர். இனிமேல் கிராண்ட் விளாடும்போது இவனை கூட்டுக்கலாம் கைஸ். யார் யாருக்கெல்லாம் அஜய் பிடிச்சிருக்கோ அஜய் அஜய் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அவனுக்கு கை உடஞ்சிருச்சு. ஏன்னா சோஃபா செட்லேருந்து சாரு அழகா சுவிட்சை போகணும்னு சொல்லிட்டு கீழே வந்து கையை உடச்சிட்டாரு. அதனால் அவனுக்காக ஒரு இது ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே டக்டே இப்போ எங்கடா அது இந்தா இருக்குது. மொட்டையை வந்து பல் குத்த குச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இதை எடுத்து குத்திருப்பான் போல. போடு. ஓகே அழகா இருக்கா காய்ஸ் நம்ம ஹெலிகாப்டரு. எல்லாம் பண்ணியாச்சு இல்லடா. ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது. ஓகே ஸ்டார்ட் இன்ஜின். ஆமாம் ஹெலிகாப்டர் கீயே. கோவிந்தா கோவிந்தா ஈஸ்வதி பகவான் கோவிந்தா கோவிந்தா. அதே ஏணி கீழே தான் இருக்கு. அதுவும் இல்லைடா ஹெலிகாப்டர் கீயை பார்க்கவே இல்லைடா. ஏணி கீழே ஒரு கீ இருந்துச்சு. அதே மாதிரி அது வந்து இது என்ன கைஸ் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா எப்படி வச்சுட்டான் ஆப்பு. அது என்ன கீழ் நம்ம எந்த இடத்துல செக் பண்ணல. இது ஓகே 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 எங்கே கைஸ் செக் பண்ணல. எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குங்க. என்னங்க அது திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்க. இரு ஸ்பார்க் ப்ளக் போட்டுக்கி இங்கேயும் இருக்கிற மாதிரி தெரில. டே எங்கடா போட்டேன் சொல்கிறீங்கடா. அதே ஏணி கீழே அதுவாக கூட இருக்கு. அது இது அது என்னது கைஸ் இதை நான் செக் பண்ணவே இல்லையே. இதுலேயும் இல்லையே காய்ஸ். எதில் காய்ஸ் இருக்கு பயப்படுத்துகிறாங்க காய்ஸ். நடிப்பை போட்டு காட்டினேன் பார்த்தீங்களா. அவ்வளோதான் சிம்பிள். ஓகே இப்போ போய் சூப்பர் சேப். இப்போ நான் என்ன சொல்கிறது ஏன்னா நான் கூட ஏணி ஏற நினச்சிட்டு உட்காந்தா இந்த ஹெலிகாப்டர் இங்கே தாங்க நல்லது. ஆடாமல் அசையாமல் அப்படியே வந்துச்சா. மற்றதெல்லாம் எப்படி கிடு 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 கிடுன்னு ஆடிக்கிட்டே வருது. ஓகே இப்போ போகலாம். ஸ்டார்ட் இன்ஜின். ஜெய் ஹோ கேடிஜிக்கு ஜெய் ஹோ. ஆடுதுன்னா போகும்டா வெயிட் பண்ணுறா. என்ன ஒரே இடத்துல நிற்கிது காய்ஸ். எதுவும் கோளாறாயிராதே பயமாக இருக்குது காய்ஸ். கன்னு இருக்கா ஒன்றும் இல்லை போயாச்சு காய்ஸ். ஒரு ஃபெயிலியரும் இல்லை. அவ்வளோதான் இந்த எண்டு வந்துருச்சு. ஸோ இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் கேடிஜி பாய். கிராணி 3 ப்ராக்டிஸ் மோடு என்னென்ன கமெண்ட் சொல்லுங்கள் காய்ஸ். பாய் காய்ஸ் பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ் பாய் பாய்.